செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்றும், இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழையும் பிற பகுதிகளில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு கடலோர பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு தினத்தன்று டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை பெய்யலாம் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் லிபிகாவிற்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய காலங்களில் மழைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா இன்னும் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது இன்னும் நிறைவடையாமல் இருக்கு. ஸோ தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இது 2 விதமா நம்ம பார்க்கணும். முதல் பாதியில இப்போ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த ஒரு 2-3 நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரை நோக்கி வரப்போகுது. இது ஒரு வலுவான சலனமா இல்லைனாலும் கிழக்குத்திய அலையை அதனுடன் கொண்டு வரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் புதன்ல உங்களுக்கு கடலோர தமிழகத்தில் மீண்டும் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். இது பரவலா வட தமிழகம், டெல்டா போன்ற பகுதிகளில் மழை இருக்கும். இந்த கிழக்கத்திய அலையின் காரணமா அடுத்த வாரம் நம்ம தமிழகத்தில் பரவலா எல்லா இடங்களிலுமே மழை பார்க்கலாம். முதல்ல வட தமிழகம் மற்றும் டெல்டா, அதுக்கப்புறம் தென் தமிழகம் போன்ற பகுதிகளில், குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலோர பகுதியில் நம்ம மழையை பார்க்கலாம். ஜனவரி வானிலை படிவங்களை பார்த்தா கூட ஜனவரி முதல் வாரத்தில் தென் தமிழகத்தில் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் வானிலை படிவுகள் காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 வாரங்கள் மழை நிகழ்வுகள் தொடரலாம். பெருமழை நிகழ்வுகள், அதீத மழை நிகழ்வுகள் இருக்குமான்னா அந்த கொஸ்டின் எனக்கு இப்போ ஆன்சர் இல்லை. இருப்பினும் சென்னையை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் மழை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இனி வரும் நாட்களில் சலனம் ஏதாவது இருந்தால் தான் பெருமழை நிகழ்வு இருக்கும். இல்லைன்னா அதிகாலை நேரங்களில், பருவமழை காலங்களில், வடகிழக்கு பருவமழைகளில் எப்படி அதிகாலை நேரங்களில் நம்ம ஒரு 2 முதல் 5 சென்டிமீட்டர் மழை நிகழ்வுகள் பார்ப்போமோ, ஈரப்பதம் வருவதை பொறுத்து நான் சொன்ன மாதிரி வரும் 2-3 நாட்களில் அந்த கிழக்கத்திய அலை காரணமாக நமக்கு மழை நிகழ்வுகள் காலை நேரங்கள் இருக்கும். அந்த மாதிரி மழை நிகழ்வுகள் தான் பெரும்பாலும் வடகடலோர தமிழகத்தில் இருக்கும். தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை நிகழ்வுகள் தொடரும். விடுமுறை நாள் என்பதால் உதகை தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்காக்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஐயசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், ஒவ்வொரு வார விடுமுறையின் போதும் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து காணப்படும். குறிப்பாக அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும். அதுபோல் இன்று வார விடுமுறை நாள் என்பதால் உதகை அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் ரோஜா பூங்காக்களில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குறிப்பாக தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய கட்டிடங்கள் மற்றும் கண்ணாடி மாளிகை உள்ளிட்ட இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பூக்களை மிகவும் கண்டு ரசித்தனர். அதேபோல் ரோஜா பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகளும் பல வண்ண நிறங்களில் பூத்துக் குலுங்கும் ரோஜாக்களை கண்டு மகிழ்ந்தனர். இது மட்டுமின்றி இந்த கேரள மாநில சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை புரிந்த தாவரவியல் பூங்காவில் இளம் பெண்கள் இந்த ரீல்ஸ் பதிவிட்டு மகிழ்ந்தனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஐயசாமி. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்தில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று வரும் தண்ணீரில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் இன்று வார விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க குவிந்தனர். குறிப்பாக சபரிமலைக்கு சென்றுவிட்டு வரும் ஐயப்ப பக்தர்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காகவே குற்றாலம் வருவதாகவும், இங்கு மூலிகை தண்ணீரில் குளித்துச் சென்றால் மனதிற்கு இதமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர்.
சபரிமலைக்கு வந்து போனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இடம் குற்றாலமாக தான் இருக்கும். ஏன்னா ஸோ இங்கே குளிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்க களைப்பு டயர்ட்லாம் எதுவுமே ஃபுல்லாக போயிடும். ஸோ உடம்பு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி எல்லா பக்தர்களும் பார்த்தீங்கன்னா சபரிமலை முடிச்சுட்டு இங்கே வருவாங்க. குற்றாலத்துக்கு வர காரணம் என்னென்னா உடம்புல இருக்க களைப்பு தெரியுது, நம்மளுக்கு ஃப்ரீயாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காகவே பாதி பேர் வருவாங்க. ஸோ இங்கே கிளைமேட்டுமே எப்பவுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாகவே போகுது. ஸோ எல்லாம் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. ஃப்ரெண்ட்ஸாக ஒரு டூர் வந்தோம், ஐந்தருவிக்கு குளிக்க வந்தோம். ஆனால் பழைய குற்றாலத்தில் மட்டும் எங்களை குளிக்க விடலை. மற்ற எல்லா குற்றாலத்திலும் நல்லா குளித்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். குற்றாலம் நல்லா சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்க, நல்லா குளித்து சந்தோஷப்பட்டு போங்க. கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் வெயில் பனிமூட்டம் என மாறி மாறி நிலவும் இதமான காலநிலையை அனுபவித்து மகிழ்கின்றனர். குணா குகை, தூண்பாறை, பைன்மரக்காடுகள், மோயர் சதுக்கம், பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மேக கூட்டங்களின் நடுவே தெரியும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு ரசிக்கின்றனர். மேலும் ஏரிச்சாலையில் குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி செய்து உற்சாகம் அடைகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவிக்கு செல்வதற்கான தடை 11வது நாளாக நீடிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் அமரலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு மேல் பகுதியில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் கூட்டத்தால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை உள்ளது. இதனிடையே மலைக்கோவிலில் போதிய வாகன நிறுத்த வசதி இல்லாததால் பக்தர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். மேலும் மலைக்கோவில் முதல் அடிவாரம் வரையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது.